உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விடயம் பற்றி இன்றைய தினம் நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். இலங்கைக்குள் இஸ்ரேலியர்கள் நுழைந்து விட்டதாகவும் நிலங்களை வாங்கியவர்கள் குவித்து வருவதாகவும் இலங்கையில் வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம்கள் குரல் எழுப்பி வருகின்றார்கள். சமூக ஊடகங்களிலும் ஊடக விவாதங்களிலும் அரசியல் மேடைகளிலும் இலங்கையில் யூதர்களின் பிரசன்னத்திற்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் யூத மத பிரச்சாரங்களை இலங்கையில் மேற்கொண்டு வருவதாகவும் சில முஸ்லிம்கள் இலங்கையில் குரல் எழுப்பி வருகின்றார்கள். அர்ஹம்குடா என்று கூறப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற யூத நிலையம் ஒன்றிற்கு எதிராக ஒரு குண்டு தாக்குதலை நடத்துகின்ற அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டதும் அமெரிக்க உளவு அமைப்பின் எச்சரிக்கையை அடுத்து அந்த தாக்குதல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக இலங்கையில் யூதர்கள் வருவதான பேச்சுக்கள் அண்மை காலமாக என்றுமில்லாத அளவுக்கு அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலியர்கள் இதற்காக இலங்கைக்குள் வந்து குடியமர வேண்டும். இலங்கையில் நிலை கொண்டு அப்படி என்னதான் செய்ய போகின்றார்கள் யூதர்கள்? இந்த விடயங்களின் பின்னணியில் ஏதாவது ராணுவ நலன்கள், ராணுவ சதிகள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றனவா? இன்று இலங்கையை ஒலுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம். சமூக ஊடகங்களில் இடப்பட்டு வருகின்ற பதிவுகள் பலவற்றில் யூதர்கள் தமது மத பிரச்சாரங்களை செய்கின்ற, மதங்களை பரப்புகின்ற நிலையங்களை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நிறுவி வருவதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல, இஸ்லாமியர்களைப் போல தமது மதத்தை பரப்புகின்ற காரியங்களில் பெரிதாக ஆர்வம் காண்பிக்கின்றவர்கள் அல்ல. யூத மதத்தை தழுவும்படி பிரச்சாரம் செய்கின்ற வழக்கமும் அவர்களிடம் கிடையாது. யூத மதத்திற்கு மாறுவது என்பதும் ஒன்றும் இலகுவான காரியமல்ல. அப்படி யூத மதத்திற்கு மாறுகின்றவர்களுக்கு பணம், வசதிகள், திருமணம் என்று விசேட சலுகைகள் அங்கு வழங்கப்படுவதும் இல்லை. எனவே மத பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவைகள் யூதர்களுக்கு இல்லை. இலங்கையில் யாருமே யூத மதத்திற்கு தழுவியதான தகவல்களோ ஆதாரங்களோ இல்லை. அப்படியானால் அர்ஹம்குடா உட்பட இலங்கையின் பல இடங்களிலும் இதற்காக யூத நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த யூத ஸ்தலங்களின் செயற்பாடுகள் என்ன? ஸ்ரீலங்காவின் மதம் மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் செனிவி இலங்கையில் 4 யூத கலாச்சார மையங்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றார். பொத்துவில், திம்பிரிக்கசாய, வெலிகம, இல்ல போன்ற இடங்களில் யூதர்களின் சினகோக் என்று அழைக்கப்படுகின்ற வழிபாட்டு மையங்கள் இருப்பதாக அண்மையில் தெரிவித்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் கிறிஸ்தவர்கள் திருப்பலிகளில் ஈடுபடுவது போல, வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமியர்கள் தொழுகைகளில் ஈடுபடுவது போல, யூதர்கள் சனிக்கிழமைகளில் சபத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மதச்சடங்கினை மேற்கொள்வார்கள். சனிக்கிழமை என்பது அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு ஓய்வு நாள். சனிக்கிழமைகளில் அவர்கள் எந்த ஒரு வேலையையுமே செய்ய மாட்டார்கள். சிறிது தூரம் நடக்க மாட்டார்கள். அதாவது அரை மைலுக்கு மேலாக அன்றைய தினம் நடப்பது என்பது யூத மத சட்டங்களின்படி ஒரு மிகப்பெரிய பாவச் செயல். எழுதக்கூடாது, ஆடை துவைக்கக்கூடாது, மரம் நடக்கூடாது, தைக்கக்கூடாது, அடுப்பை கூட மூட்டக்கூடாது. இப்படி பல காரியங்களை சனிக்கிழமைகளில் அவர்கள் செய்யவே கூடாது. இது கடவுள் அவர்களுக்கு வழங்கிய மிக இறுக்கமான கட்டளை என்று கூறுகின்றார்கள். அன்றைய தினம் யூதர்கள் எதுவுமே செய்யக்கூடாது. முழுமையான ஒரு ஓய்வு நாள். யோம் கிப்பூர் யுத்தமாகட்டும், அக்டோபர் 7 ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலாகட்டும், இஸ்ரேல் மீது அவர்களது எதிரிகள் மேற்கொண்ட வலிந்த தாக்குதல்களை எடுத்து நோக்கினால் அவைகள் அத்தனையுமே யூதர்களின் சபத் தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகவே திட்டமிடப்பட்டிருக்கும். சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமித்து குறைந்தது 3 நட்சத்திரங்களாவது வானில் தென்பட்டதைத் தொடர்ந்து சபத் அனுஷ்டானத்தை யூதர்கள் முடித்துக் கொள்வார்கள். அதனை ஹவ்டாலா என்கின்ற பெயரில் ஒரு பரிசுத்த கொண்டாட்டமாகவே செய்வார்கள். பலர் ஒன்று சேர்ந்து மெழுகுபத்தி ஏற்றி, திராட்சரசம் பருகி, இனிப்புகளை பரிமாறி, ஆடி பாடியதனை கொண்டாடுவார்கள்.
யூதர்கள் தமது ஓய்வு நாளை முடித்துக் கொள்ளுகின்ற அவடாலா செரிமனிகள் சபத் இல்லங்களில் தான் பெரும்பாலும் நடைபெறும். அதனால் யூதர்கள் பெரும்பான்மையாக நடமாடுகின்ற இடங்களில் இந்த சபத் இல்லங்கள் இருப்பது வழக்கம். யூத சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வந்து போகின்ற இடங்களிலும் இந்த சபத் இல்லங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இதேபோன்று யூதர்கள் மிகவும் அடிப்படையாக கடைபிடித்து வருகின்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கென்றும் அவர்களுக்கென்று தனியான உணவு விடுதிகள் இருக்கின்றன. யூதர்கள் உண்ணுகின்ற அவர்களது மத சட்டப்படி கண்டிப்பாக உண்ண வேண்டிய உணவுகளை கோஷியர் உணவுகள் என்று கூறுவார்கள். இஸ்லாமியர்கள் ஹலால் உணவுகளை சாப்பிடுவது எப்படி அவர்களுக்கான மத கட்டளையோ அதேபோன்று யூதர்கள் கோஷிய உணவுகளைத்தான் கண்டிப்பாக சாப்பிட்டாக வேண்டும். கோஷியர் உணவு முறை சட்டத்தின்படி யூதர்கள் கண்டிப்பாக பன்றி இறைச்சி உண்ணக்கூடாது. இறால், நண்டு போன்றவைகளும் உண்ண முடியாது. சிகிட்டா என்கின்ற முறையில் வெட்டப்பட்டு ரத்தம் வெளியேற்றப்பட்ட இறைச்சி வகைகளைத்தான் உண்ண வேண்டும். ஆடு மாடு போன்ற மிருகங்களின் பின்புறத்தில் இருந்து பெறப்பட்ட மாமிசத்தை உண்ணக்கூடாது. இறைச்சி வகைகளையும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களையும் கலந்து உண்ணக்கூடாது. இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகளை கொண்ட உணவு முறைதான் யூதர்கள் கடைபிடிக்கின்ற கோஷிய உணவு முறை. இந்த கோஷிய உணவுகள் பரிமாறப்படுகின்ற விடுதிகளில் மாத்திரம்தான் யூதர்கள் உணவு உண்பார்கள். எனவே யூதர்கள் அதிகம் பிளங்குகின்ற அல்லது யூத சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லுகின்ற பிரதேசங்களில் கோஷிய ஃபுட் உணவகங்கள் மற்றும் சபத் இல்லங்கள் போன்றன இருந்தே ஆகும். யூதர்கள் ஒன்று கூடுகின்ற சமூக மையங்களை சபத் சென்டர்ஸ் அல்லது சபத் ஹவுஸ் என்று அழைப்பார்கள். அர்ஹம்குடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சபத் ஹவுஸ் லுபாவிட்டிக் ஹெசடிக் மூவ்மென்ட் என்கின்ற யூத அமைப்பினால் நடத்தப்படுகின்றது. இந்த சபத் ஹவுஸ் முழுக்க முழுக்க சுற்றுலா பயணம் வருகின்ற யூதர்களது உணவு மற்றும் மத தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே செயற்பட்டு வருகின்றதை தவிர அந்த நிலையம் எந்த வகையிலும் யூத மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. அப்படியானால் இதற்காக இலங்கையில் வசித்து வருகின்ற முஸ்லிம்கள் இந்த சபத் இல்லங்கள் பற்றி அச்சப்படுகின்றார்கள். இதற்காக அவர்கள் யூதர்களின் இலங்கை வருகையைக் கண்டு அலறுகின்றார்கள். இந்த கேள்விகளின் பின்னணியில் எப்பொழுது இருந்து இந்த யூதர்களின் பிரசன்னம் இலங்கையில் இருக்கின்றது என்பது பற்றியும் நாம் தேடி பார்த்தாக வேண்டியிருக்கிறது. இலங்கையில் யூதர்கள் எப்பொழுதிருந்து பிரசன்னமாகி இருக்கின்றார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தபோது இலங்கைக்கும் யூதர்களுக்கும் இடையிலான வரலாற்று பின்னணி பல நூற்றாண்டுகளாகவே இருந்து வருவது தெரிய வந்தது. 9ஆம் நூற்றாண்டு முதலாக, அதாவது இன்றைக்கு 1200 வருடங்களுக்கு முன்பிருந்தே யூதர்கள் இலங்கையில் வாழ்ந்து வந்ததாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. 10ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அபு ஜயீத் அல் ஹசன் என்கின்ற பாரசீக பயணி தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போது பெரும் தொகையிலான யூதர்கள் இலங்கையில் வாழ்ந்து வந்ததை தான் கண்டதாக தனது பயணக் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். 12ஆம் நூற்றாண்டில் இலங்கை வந்த ஸ்பானிய யூதரான ரபி பெஞ்சமின் டி கியூடெலா என்பவர் அந்த காலகட்டத்தில் சுமார் 3000 யூதர்கள் இலங்கையில் வசித்து வந்ததாக தனது சஃபேர் ஹாம்சாட், அதாவது புக் ஆஃப் டிராவல் என்கின்ற புத்தகத்தில் சாட்சி பகர்கின்றார். 16ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வந்த போர்த்துகீச ராணுவ கேப்டன் இலங்கையில் பௌத்தர்கள், சைவர்கள் போன்ற பூர்வ குடிகளுடன் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முஸ்லிம்களும் வாழ்ந்து வந்ததாக பதிவு செய்துள்ளார். 1871ஆம் ஆண்டு இலங்கையில் எடுக்கப்பட்ட புள்ளி விவர கணக்கில் இலங்கையில் யூதர்களும் கணக்கெடுக்கப்பட்டதுடன் ஹிப்ரு மொழியில் விவரங்கள் எழுதப்பட்ட பல கல்லறைகள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பதிவுகள் கூறுகின்றன. சிசில் வி விக்ரமநாயக்க என்கின்ற சிங்கள எழுத்தாளரின் கூற்றுப்படி 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு முன்னர் வரை இலங்கையில் ஏராளமான யூத குடும்பங்கள் வாழ்ந்து வந்ததாக கூறுகின்றார். தனது சிறுவயதில் ஏராளமான யூத குடும்பங்களை தாம் வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் பார்த்துள்ளதாகவும் அவர் சாட்சி பகர்கின்றார். 2ஆம் உலக யுத்தம் முடிவடைந்து சில காலத்தில் இஸ்ரேல் தேசம் உருவாகிவிட்டதால் இலங்கையில் வாழ்ந்து வந்த யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்து சென்றிருக்கலாம் என்றும் அவர் கூறுகின்றார். இப்படி இலங்கையில் நீண்ட காலமாக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்கின்றதற்கான பல சான்றுகள் வரலாற்று பதிவுகளில் காணப்படுகின்றன. சரி,
இப்பொழுது மறுபடியும் முன்னர் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வருவோம். இலங்கையில் வசித்து வருகின்ற முஸ்லிம்கள் இதற்காக இந்த சமத்தில்லங்கள் பற்றி அச்சப்படுகின்றார்கள். இதற்காக அவர்கள் யூதர்களின் இலங்கை வருகையைக் கண்டு அலறுகின்றார்கள். யூதர்களின் இலங்கை வருகையின் பின்னணியில் ஏதாவது ராணுவ நலன்கள், சதிகள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கின்றனவா? உண்மையிலேயே இலங்கை வருகின்ற யூதர்களின் பெரும்பாலானவர்கள் சுற்றுலா பயணிகள்தான் என்று கூறப்பட்டாலும், சுற்றுலா பயணங்களையும் கடந்து அவர்கள் ஏதாவது ராணுவ பின்னணி கொண்ட காரியங்களில் ஈடுபடுவதற்கான சாத்தியம் இருப்பதை மறுத்துவிட முடியாது. இஸ்ரேலின் உளவுப் பிரிவான மொசாட்டின் குணத்தை தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும். புவிசார் அரசியலில் எந்த அளவுக்கு இலங்கையின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகின்றதோ அந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவத்தை இஸ்ரேல் பயன்படுத்தவே செய்யும். எப்படி பயன்படுத்தும், எப்பொழுது பயன்படுத்தும் என்பதை உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண நபர்களினால் கணிக்கவே முடியாது. ஏன், இலங்கை இந்திய புலனாய்வு பிரிவுகளால் கூட அவற்றினை இலகுவாக அனுமானித்து விட முடியாது. இன்னும் 20-30 வருடங்களுக்கு பின்னர் மொசாட் மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு புலனாய்வு நடவடிக்கைக்கு இப்பொழுதிருந்தே திட்டமிட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள். உதாரணத்துக்கு, லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் பாவித்த பேஜர்கள், தொலைத்தொடர்பு கருவிகள் திடீரென்று வெடித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த பேஜர்களை ஆசிய நாடொன்றில் பல பிராமிக் கம்பெனிகளை உருவாக்கி அவற்றின் மூலமாக அவைகளை தயாரித்துத்தான் லெபனானுக்கு அனுப்பியிருந்தது மொசாட். இதேபோன்று தமது எதிரி நாடுகளில் மொசாட் செய்திருந்த எத்தனையோ சதி நடவடிக்கைகளை அது வேறு வேறு நாடுகளில் தளம் அமைத்துத்தான் மேற்கொண்டும் இருந்தது. இலங்கையையும் தனது புலனாய்வு நடவடிக்கையின் தளமாக மொசாட் மாற்றிவிடக்கூடிய சாத்தியத்தை யாரும் இலகுவில் புறந்தள்ளிவிட முடியாது. இஸ்ரேல் தொடர்பான அனுபவம் முஸ்லிம்களுக்கு நிறையவே இருக்கின்றது. யூதர்கள் தொடர்பாக அச்சப்பட்டேயாக வேண்டிய நிலையில்தான் உண்மையிலேயே முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பலஸ்தீனத்தில் யூதர்கள் முதலில் குடியேறியது அந்த நிலங்களை ஆக்கிரமித்து அல்ல, வேறு தரப்புகள் மூலமாக விலை கொடுத்து பலஸ்தீனத்தின் நிலங்களை ஒவ்வொன்றாக கொள்வனவு செய்துதான் பலஸ்தீனத்தில் ஆரம்பத்தில் யூதர்கள் குடியேறியிருந்தார்கள். நில வங்கிகளை அரபு பினாமிகளின் பெயர்களில் உருவாக்கி பலஸ்தீனத்தின் நிலங்களை ஒவ்வொன்றாக அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்துதான் யூதர்கள் ஆரம்பத்தில் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்தார்கள். நல்ல விலை வருகின்றது என்று நில வங்கிகளிடம் தமது நிலங்களை விற்பனை செய்த பலஸ்தீனர்கள் தாம் விற்ற நிலங்களில் யூதர்கள் சாரை சாரையாக வந்து குடியேறிய போதுதான் யூதர்களின் திட்டத்தை அறிந்து திகைத்து நின்றார்கள். அவர்கள் சுதாரித்துக் கொண்ட போது காலம் கடந்து விட்டிருந்தது. யூதர்கள் என்ன செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்பதை யாராலுமே கணிக்க முடியாது. விளைவுகளை சந்திக்கின்ற போதுதான் அவர்களது திட்டங்களின் பரிணாமங்கள் உலகிற்கு தெரிய வரும். யூதர்கள் விடயத்தில் ஏன் என்று தெரியாமல் முஸ்லிம்கள் அச்சப்படுவதற்கும், இதற்கென்று தெரியாமல் முஸ்லிம்கள் பதறுவதற்கும் இதுதான் காரணம். தமிழ் ஆயுத அமைப்புகள் பலஸ்தீனர்களுடன் இணைந்து இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்த 80களில் தமக்கு எதிராக போராடிய அந்த போராளிகளை இலங்கைக்கு தேடி வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தை வைத்து அழிக்க முற்பட்டவர்கள்தான் இஸ்ரேலிய மொசாட் பிரிவினர். சோஷியல் இன்ஜினியரிங் என்கின்ற விடயத்தை 80களின் நடுப்பகுதிகளில் இலங்கையில் அறிமுகப்படுத்தியதுடன் தமிழ் பேசும் சமூகம் என்கின்ற பெயரில் இணைந்து போராடிய தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை மிக கவனமாக பிரித்து ஒருவருடன் ஒருவர் மோத வைத்து அழித்த அந்த சதியின் பின்னணியிலும் மொசாட்டி இருந்ததாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே ஒரு விடயத்தை உறுதியாக கூற முடியும், இஸ்ரேலியர்கள் இலங்கை வருவது வெறும் சுற்றுலாவுக்கு மாத்திரம்தான் என்று கூறிவிட்டு கடந்து சென்று விட முடியாது. அதனையும் கடந்த மிகப்பெரிய திட்டமிடல் அவர்களது வருகையின் பின்னணியில் நிச்சயம் இருந்தேயாக வேண்டும். ஆனால் அந்த திட்டமிடல் என்ன என்பதுதான் யாராலும் இலகுவில் புரிந்து கொள்ள முடியாத ரகசியம். இன்னும் பல வருடங்களுக்கு பின்னர் உலகின் எங்கோ ஒரு மூலையில் இது ஒரு பெரிய காரியம் அரங்கேறியதன் பின்னர் தான் இப்பொழுது இஸ்ரேலியர்கள் ஏன் இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள் என்கின்ற உண்மை உலகிற்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.